ஹிந்தி வந்து லேட்டர் எடிஷன். நீங்கள் அந்த கல்லை பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த கல்லுக்கும் அந்த கல்லுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது வந்து மணல் கல், சாண்ட்ஸ்டோன். அவங்கள வர சொல்லுங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து, இப்போ நம்ம இதை சொல்கிறதா இருந்தால் ஒரு மினியேச்சர் மாதிரி, ஒரு சிறிய அளவில் செய்யப்படுகின்ற ஒரு ஓவியமோ அல்லது ஒரு சிற்பமோ மினியேச்சர் அப்படிங்கிறது பேர். மினி சிறியது அப்படிங்கிற பொருளில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேலண்ட்டு பூரா இதில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஒரு சின்ன ஏரியா, அதில் இத்தனை ஃபிகர் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு முழுக்க ஒரு வார்ஃபேர் ஈவெண்ட்டே பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து சரியாக சமபாதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாம் இதனுடைய பெரிய பேனலை சாயந்தரம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் வந்து துர்கையினுடைய படை வீரர்கள் துர்கா, அந்த பக்கம் மகிஷனுடைய படை வீரர்கள்லாம் வராங்க. கிட்டத்தட்ட போர் வந்து முடிஞ்சிருச்சு பாருங்க. இந்த படை வீரர்கள்லாம் முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. துர்கை கீழே இறங்கி நிற்கிறா, அவள் வந்து சிம்மத்தில் இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா, போர் கிட்டத்தட்ட எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. அவன் ஓடுறான், அவன் கீழே விழுந்துட்டான் பாருங்க. கால் ஒரு கால் நீட்டி இருக்குது, ஒரு கால் மடிச்சு இருக்குது. அவன் நீட்டிட்டு கையில் வந்து என்ன ஒன்றும் பண்ணாத, ஏன்னா இங்கே போய் ஒரு சிங்கம் வந்து, ஒரு சின்ன சிங்கம் வந்து போய் அவனை கடிக்குது. அது போய் கடிக்கிறதுனால அவன் அலறான். அவனுடைய அசுர படையெல்லாம் வந்து கீழே விழுந்து கிடக்கிறாங்க. இந்த மாதிரி, அதாவது பேசாமல் பேசுறதுன்னு சொல்கிறது பாருங்க, அவ்வளோ அழகாக நுட்பமாக வந்து ஒரு மினியேச்சர் வந்து அவங்க வடித்து காட்டியிருக்காங்க. இதோட பெரிய பேனல், உலக புகழ் வாய்ந்த பேனலை வந்து நம்ம சாயந்தரம் அப்படி பார்த்தோம்னா, இப்போ நம்ம அடுத்த மாதம்